வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பார்க்கலாம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா, அங்கன்வாடி ஜாபுக்கு அப்ளை பண்ணுறவர்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள். இன்னைக்கு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது அங்கன்வாடி ஜாபுக்கு அப்ளை பண்ணுறவர்கள் என்னென்ன நிபந்தனை இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ஒவ்வொரு தகவலும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வெல்கம் டு தடைகளையுடைய சத்திரமடை. அங்கன்வாடி ஜாபுக்கு எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கலாம் எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுன்னு. வாங்க என்னென்ன நிபந்தனை பார்க்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறுங்க வேண்டும். யாருன்னா அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ், மினி அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறுங்க வேண்டும். அதுவே அங்கன்வாடி ஹெல்பர் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாவே போதும். சான்றிதழ் சுய சான்றிதழோட நகலுடன் இணைக்கப்பட வேண்டும் செய்கிறாங்க. நெக்ஸ்ட் சரளமாக தமிழ் எழுதுபடுக்க தேர்ந்தெடுக்க வேண்டும். நெக்ஸ்ட் நேர்காலுக்கு வரும்போது போக்குவரத்து செலவனம் வழங்கப்படாமல் செய்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, விண்ணப்பதாரர் அறிவிப்பு நாளின்படி வயசு 25 to 35 வயசுல இருக்கணும். அதுவே விதவை, ஆதரவற்ற பெண், எஸ்சி எஸ்டி பெண்ணிற்கு 5 வயது தளர்வு அளிக்கப்படும். அவங்க வயசு 40 வயசுக்குள்ள இருந்தால் போதும். அதுவே மாற்றுத்திறனாளிகள் வயசு 3 வயது தளர்வு அளிக்கப்படும். அவங்களுக்கு வயசு 38 வயசுக்குள்ள இருந்தால் போதும். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ஆதரவற்ற பெண் அல்லது கணவனால் கைவிட்ட பெண் அல்லது மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடைய பெண் அல்லது மாற்றுத்திறனாளி கணவனுடைய குடும்ப தலைவி அல்லது விண்ணப்பதாரின் குழந்தைகளோ அல்லது கணவனோ விபத்து நாள்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்ட படுக்கையில் உள்ளவர்கள் அல்லது 2 குழந்தைகளுடைய 35 வயதிற்குட்பட்ட விதவை அல்லது குறைந்தது 2 பெண் குழந்தைகள் உள்ள பெண் போன்ற சிறப்பு பிரிவினர்களெல்லாம் சுய சான்று மட்டும் நகலுடன் சமர்ப்பிக்க வேண்டும். மேலே உள்ள சிறப்பு பிரிவினர்கள்லாம் சுய சான்று மட்டும் நகலுடன் இணைக்கப்பட செய்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ஆதார் அல்லது குடும்ப அட்டை அல்லது வாக்காளர் அடை அட்டை, நெக்ஸ்ட் சாதி சான்றிதழ், ஆதரவற்ற பெண் எனில் தாய் மற்றும் தந்தை இறப்பு சான்று ஆகியவை சுய சான்று மட்டும் நகலுடன் சமர்ப்பிக்க வேண்டும் செய்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, விண்ணப்பதாரர் கொள்ளத்தன்மை உடையவர் அல்லது தொழுநோயிலிருந்து குணமடைந்தவர் அல்லது அமில வீச்சினால் பாதிக்கப்பட்டவர் எனில் சான்றிதழ் சுய சான்று போட்ட நகலுடன் இணைக்கப்படும் செய்கிறாங்க. நெக்ஸ்ட் விண்ணப்பங்களை தபால் அல்லது அஞ்சல் மூலமாக வட்டார திட்ட அலுவலகத்திற்கு அனுப்பும் போது ஏற்படும் காலதாமதங்களுக்கு தொகை பொறுப்பேற்க செய்கிறாங்க. நெக்ஸ்ட் பத்திரிகை செய்தி அறிவிப்பின் குறிப்பிட்டுள்ள தேதிக்கு பின்னர் வட்டார திட்ட அலுவலகத்தில் பெறப்படும் விண்ணப்பங்கள் கட்டாயம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன்னு சொல்கிறாங்க. இதான் அங்கன்வாடி ஜாபுக்கு அப்ளை பண்ண போறவங்க கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஒன்று வேணா பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்டோட எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்போ வீடியோ அந்த ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.